இவனை நல்லா பாத்துக்கங்க, எங்க பார்த்தாலும் துரத்தி விட்டுருங்க. இது ஏன் இப்படி ஜோம்பி மாதிரி தெரியுதுன்னா, இன்னைக்கு எங்க ஆட்சிக்கும் தாத்தாக்கும் 50வது திருமண நாள். குடும்ப வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்க அனைவருக்குமே தெரியும் 50வது வருஷங்கிறது சாதாரணம் இல்ல. இவனை ஏன் உள்ள விடாம வெளியே நிக்க வச்சிருக்கேன் அப்படின்னா, ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கேக்க தூக்கிட்டு ஓடிடுவான், அதுவும் அட்டையோட. அதனால குடும்பமே சேர்ந்து இவனை கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி உள்ள விடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஜோம்பின்னு சொல்லும் போது நம்பி இருக்க மாட்டீங்க, இந்த வந்துருச்சுல ஜோம்பி. கேக்க பார்த்ததும் பைத்தியம் முடிச்சு ஆடுறாயா, அப்படியே கத்திக்கிட்டு ரோட்லயே திரி கேக்குன்னு. சரி, கேக் வெட்ட போறாங்க. 50வது திருமண நாள் வாழ்த்துக்கள். தம்பி, இதை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? தம்பி ஆத்தாடி ஆத்தா, ஐயடி சொக்கி, கேக்க என்ன பார்வை பாக்குறான் பாரியா, தூக்கிட்டு ஓடிடுவானோ. குறுக்க நம்ம பேசினா சங்கல கிடைச்சிருவாங்க, அம்மன் இருந்துருவோம். இது ஒரு நல்ல தருணம். இந்த ஃபங்க்ஷனை மண்டபத்தை வச்சு பண்ணலாம்னு நினைச்சாங்க, ஆனா எங்க தாத்தா ஒத்துக்கல. ஏன்னா அவர் ஒரு சிக்கனமான ஆளு. ஐயோ, பெருமலை என்ன பாசம், என் என்ன பாசம், என்ன சாப்பிட்டு இருக்கும்போது தட்டை பிடிக்கிட்டு விட்டுருவாரு. சரி, அந்த கதையெல்லாம் எதுக்கு இப்போ? சரி, இனிதே முடிந்தது விழா. அன்னைக்கு நைட் டின்னர் சிக்கன் ரைஸ் சப்பாத்தின்னு சொல்லி கடையில் ஆர்டர் பண்ணியாச்சு. தம்பி, அண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப்